திங்களணி சடைப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்புவி வரை பின்னடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைற்கு மங்களசின் மயமதர தமிழ்ச்செம்பாடல் வாரிமடமடையுடுத்து வளருமன்றே. காசி கஷேத்திரத்தின் பெருமை. 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 100,000 ஜோனி பேதங்கள் என்பவற்றுள் ஒருவன் மாணவராக பிறப்பது அரிதே. அப்படியே பிறந்தாலும் அந்தனர் முதலிய 4 வகை குலத்தினுள் பிறப்பது மிகவும் அரிது. அந்த 4 வகை குலத்தில் பிறந்தாலும் அறிவில் சிறந்தவனாக இருப்பது அரிது. அப்படியே அறிவுடையவனாக இருந்தாலும் பாசபந்தங்களை அகற்றி பிரம்மஞானத்தை அடைந்து பரமனடி சார்ந்திருப்பது அரிதினும் அரிது. இத்தகைய மானிடர்கள் பாவிகள், அங்ககீனர்கள், பிணியாளர்கள் அனைவரும் முக்தி நிலை பெறும்படியாக கருணாநிதியான சிவபெருமான் இந்த உலகம் முழுவதும் பலவிதமான மூர்த்திகளாகவும் பலவிதமான புண்ணிய கஷேத்திரங்களாகவும் பலவிதமான புனித தீர்த்தங்களாகவும் தோற்றம் கொண்டிருக்கிறார். இவ்வாறு எங்கும் ஏராளமாக அமைந்துள்ள மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற 3 வகையினுள்ளும் இருக்கும் புண்ணிய பலன்களை எல்லாம் ஒன்றாக தருவதற்கு ஒரே மூர்த்தியாகவும் ஒரே தாயாகவும் ஒரே தீர்த்தமுமாக காசி மாநகரில் குடிகொண்டிருக்கின்றார். அவை விஸ்வநாதர் என்கின்ற மூர்த்தியும், அபிமுத்தம் என்ற தலமும், மணிகர்ணிகை என்ற தீர்த்தமுமாகும். அந்த அபிமுத்தம் என்கின்ற காசி தலத்தில் எழுந்தருளியுள்ள விஸ்வநாத மூர்த்தியை ஒரு காலத்தில் பிரம்மன் முதலிய மும்மூர்த்திகளும் வழிபட்டு சிருஷ்டி முதலிய தொழில்களை பெற்றதுமல்லாமல் உன்னதமான வரங்கள் பலவற்றையும் பெற்றிருக்கிறார்கள். இனி மணிகர்ணிகை என்னும் புண்ணிய தீர்த்தத்தின் தோற்றத்தை சொல்கிறேன் கேள். ஒரு சமயம் மகாவிஷ்ணுவானவர் அக்காசி தலத்தில் விஸ்வநாதரை பூஜித்து வந்தார். பகவானின் அபிஷேகத்திற்காக கீழே பாதாள லோகம் வரையில் ஆழம் ஏற்படும்படி ஒரு திருக்குளத்தை தோண்டி தடாக நீரை கொண்டு விஸ்வநாத மூர்த்தியை அபிஷேகித்து அரும்பெருந்தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் பக்திக்கு உகந்து விஸ்வநாதமூர்த்தி கிருபை கூர்ந்து தம் தேவி விசாலாட்சியோடு ரிஷபவாகனத்தின் மீது வீற்றிருந்தவாறு ஆகாயத்தில் காட்சியளித்தார். அவரை கார்மக வண்ணர் பலவாறாகவும் வேதாகமங்களால் வணங்கி துதித்தார். அவர் அன்புக்கு ஆட்பட்ட விஸ்வநாதரன் தமது திருமுடியை செய்து அசைத்து அதை ஏற்றுக்கொண்டார். அப்படி அவர் தம் திருமுடியை அசைத்த போது அவரது செவியில் அணிந்திருந்த குண்டலத்திலிருந்து ஒரு மணியானது சிதறி தடாகத்தில் விழுந்தது. அது முதல் அத்தீர்த்தத்திற்கு மணிகர்ணிகை என்ற பெயர் உண்டாயிற்று. பின்னர் மற்றொரு சமயம் பகீரதன் கடந்தவன் செய்து ஆகாய கங்கையை கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தின் சேர்த்தான். அதனால் பகீரதி என்ற பெயரும் அதற்கு வழங்குகிறது. அத்தீர்த்தத்தின் உள்ள ஜலம் பட்ட மாத்திரத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஜடப்பொருளாகவும் கூட முக்தியடையும் எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும் சிவபெருமான தலத்தில் வீற்றிருப்பதால் அங்கு எக்காலமும் தேவர்கள், முனிவர்கள் முதலான கணங்கள் அனைவரும் வசித்திருப்பார்கள். மேலும் விஸ்வநாதருக்கு ஒப்பான மூர்த்தியும் மணிகர்ணைக்கு ஒப்பான தீர்த்தமும் காசி கஷேத்திரத்தை ஒப்பான கஷேத்திரமும் மூவுலகங்களிலும் இல்லை. காசி விஸ்வநாதர் சந்நிதியில் எழுந்தருளி இருக்கின்ற துண்டி விநாயக மூர்த்தியை அளவற்ற தேவர்கள் வன்னி, அருகு, மந்தாரை முதலானவற்றை கொண்டு பூஜித்து பிறற்கரிய வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறு கிரிச்சமத முனிவர் கூறியதும் அவருடைய ஆசிகளையும் பெற்றுக்கொண்டு ராணி கீர்த்தியும் கிப்ரபிரசாதனும் காசி கஷேத்திரத்திற்கு சென்று மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடி துண்டி விநாயகரை திருவடிகளை பணிந்து அன்று முழுவதும் பட்டினி கிடந்து கண் விழித்தார்கள். இப்படியாக மாசி மாதம் அமரபட்ச சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு 4 எழுத்து மந்திரத்தை வன்னி மரத்தின் அடியில் அமர்ந்து செபித்தார்கள். வெண்ணிலா உதித்ததும் சகல பொருட்களோடும் விநாயகரை வழிபட்டு அருகு, வன்னி, மந்தாரம் முதலானவற்றால் அர்ச்சனை செய்து வணங்கினார்கள். விநாயகரின் கருணை கொண்டு காட்சியளித்து வரங்கள் தந்தார். பக்தியில் உயர்ந்த கீர்த்தியே, உன் குமாரன் இவ்வுலகில் 1000 வருஷ காலம் சகல செல்வாக்குகளுடனும் வாழ்ந்திருந்து 1000 யாகங்களை செய்து பெரும் பேறு பெறுவான். அந்திய காலத்தில் தத்துவ ஞானத்தால் உயர்ந்து என்னிடம் வந்து கதிர்வான் என்று கணேசர் கூறிவிட்டு கிப்ரபிரசாதனின் கரத்தில் அதி அற்புதமான வச்சிராயுதம் ஒன்றை கொடுத்து
அவனுக்கு பரசுபாணி என்ற புது பெயரமிட்டு தம் திருவுருவை மறைத்தார். பிறகு கீர்த்தியும் கிப்பிரபிரசாதனும் மறுநாள் காலையில் எழுந்து கங்கையில் நீராடி துண்டி விநாயகமூர்த்தியை பேரன்புடன் பூஜித்து அக்காசி தலத்தை விட்டு பிரிய மலமில்லாமல் பிரிந்து தங்கள் நாடு நகரை நோக்கிய புறப்பட்டார்கள். அவர்கள் வருகையை முன்னதாகவே அறிந்த அரசன் பிரியவிரதன் தன் நகரை அலங்கரித்து தன் மனைவியையும் மைந்தனையும் காவலோடு ஆடம்பரமாக வரவேற்று அவர்கள் மூலம் நடந்தவனை அனைத்தையும் கேட்டு ஆனந்தப்பட்டான். பிறகு அவன் தன் குமாரன் கிப்பிரபிரசாதனுக்கு தக்க வயது வந்ததும் ராஜ பட்டாபிஷேகம் செய்து தனது அரசுரிமையை அவன் தமபதம் ஒப்படைத்து விட்டு வனத்திற்கு சென்று தவம் செய்யலானான். கிப்பிரபிரசாதன் மூடிசூடிய பிறகு ஒளிவீசும் ரத்தினத்திலே விநாயகரின் திருவுருவம் அமைத்து அதை தனது மார்பில் அணிந்து கொண்டான். அவன் 1000 யாகங்களையும் குறைவில்லாமல் முடித்து 1000 வருஷ காலம் சீரும் சிறப்புமாக தனது அரசாட்சியை நடத்திவிட்டு அந்திய காலத்தில் விநாயகரின் திருவருள் பெற்று பேரின்ப நிலை அடைந்தான். இவ்வாறு பிரம்மதேவன் சங்கட சதுர்த்தி விரதத்தின் பெருமைகளை எல்லாம் தெளிவாக எடுத்துரைத்ததை ஆனந்தத்துடன் கேட்டு வந்த பிதிர்த்தேவன் மீண்டும் அவரை பணிந்திருந்து சிருஷ்டிகர்த்தாவே, அந்த சதுர்த்தி விரதத்தை முடித்த பிறகு நடந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் கூற வேண்டும் என்றான். பிரம்மதேவர் அதை கூறலாயினார். திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்தல முன் நின்றான் யாவன், தங்கு கடற்பு விவரப்பின் அடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன், அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துழைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரி மடம் அடையுடுத்து வளருமன்றே.